திமுக வரக்கூடாதுங்கிறது எதிர்க்கட்சிகளினுடைய எண்ணம். அது எதிர்க்கட்சிகளினுடைய பார்வையில் மிகவும் நியாயமான ஒரு எண்ணம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கட்சி திரும்ப வரக்கூடாது, இன்னொன்று திமுக போன்ற ஒரு பவர்ஃபுல் கட்சி ரெண்டாவது முறை அவங்க ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடும். ஏன்னா ஒரே முதலமைச்சர் மீண்டும் வருவது திமுகல இதுதான் முதல் முறையா இருக்கும். அப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சால் இன்னொரு முறை சொல்றேன், ஏன்னா இதை கட் பண்ணி கூட போடுவாங்க, ஜெயிச்சால் அப்போ அந்த ஒரு கம்பல்ஷன் விஜய்க்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்றது ஒரு இடத்துல என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, விஜய்க்கு இந்த எலெக்ஷன்ல அவர் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தன்னோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுதான் அவருடைய டாஸ்க்கு. சரி, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு அவர் பேசுறப்ப கொள்கை எதிரி பிளவுவாத சக்தியோட என்னைக்குமே கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவோட அரசியல் என்னைக்குமே எடுபடாது, இங்க பெரியார் அண்ணா விமர்சிச்சுட்டு உங்களால என்னைக்குமே இங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றத பேசுறாரு. ஸோ ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் பாஜகவும் எதிர்க்கிறாரு. அப்படின்றப்ப எனக்கு திமுகவும் வேணாம் பாஜகவும் வேணாம் அப்படின்ற ஒரு மக்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாரா? நிச்சயமா. அந்த மக்கள் யாரு? பெரும்பான்மையர்கள் அதிமுக ஓட்டு போடுறவங்க தானே. அது அங்கதான் அந்த ட்விஸ்டே இருக்கு. பிரச்சனை அதிமுகவுக்கு அங்கதான் இருக்கு. அதனாலதான் அதிமுக அவர் எங்க கூட்டணிக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க.